கிழவனுக்கு சொர்க்கம் போக வேண்டும் என்பதற்காக அவர் மரண தருவாயில் இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை 6-7 வயது சிறுமியை திருமணம் செய்து வைக்கிறாங்க. அப்படி திருமணம் செய்து வைப்பது என்ன அப்படின்னா, அதுவும் மயானத்திலேயே வைத்து அந்த பெண்ணை அழைத்து வந்து பாடையில் இவர் படுத்திருப்பாராம். இவர் கையால் அந்த பெண்ணுக்கு தாலி கொடுத்து அந்த சிறுமிக்கு தாலி கட்டுவார்கள். அவர் பெரும்பாலும் அந்த பெண்ணுக்கு தாலி கட்டிய மறுநிமிடமே இறந்துருவாராம். அல்லாவிட்டால் ஒரு நாளில் இறந்துருவார். அங்கேயே மயானத்திலே இறந்து போனார். அந்த பொண்ணும் சேர்ந்து இவரோடு சேர்ந்து பாடையில் ஏற வேண்டும். யார் அது? அவருடைய பேத்தி வயதில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமி. இப்படி 5 வயது 8 வயது 10 வயது சிறுமிகள் எல்லாம் தீக்கிரையானார்கள். நீங்கள் பத்மாவதியினுடைய சரித்திரம் என்ற திரைப்படம் கூட வந்தது. அதையெல்லாம் படித்தால் தெரியும். தீக்கிரையான பெண்களுடைய அலற குரல் அந்த கோட்டையினுடைய சுவர்களில் எப்படி பதிந்திருக்கிறது என்று தெரியும் உங்களுக்கு. அப்படி இந்தியா முழுவதும் நடந்ததில் விசித்திரமான சம்பவங்கள் இருக்கிறது. வெள்ளைக்காரர்கள் எத்தனையோ பண்பாட்டு பிரச்சனைகளை அப்படியே இந்தியாவில் விட்டாங்க, அதற்குள் தலையிடவே இல்லை. ஆனால் இதை அவர்கள் குறுக்கிட்டதோடு சட்டமாக்கியதோடு இதை முழுமையாக தடுத்தே தீர வேண்டும் என்பதில் பெரும்பான்மையான மாவட்ட ஆட்சியாளர்கள் வெள்ளைக்காரர்களாக இருந்தவர்கள் கடுமையாக இருந்தார்கள். ஆனால் இதை எதிர்த்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய வசதியானவர்கள், மேல்தட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஆணுக்கு சாதகமாக இப்படியெல்லாம் கூடாது நாங்கள்